ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுல ஒரு வயசான கிழவி வருவாங்க. பெருமானார் கடுமையா உபசரிப்பார்கள். நாயகத்திற்கு எல்லோரும் உபசரிப்பு, ஆனால் நாயகம் ஒரு கிழவிக்கு ஹிதுமத். ஆயிஷா ரலியல்லாஹு கேக்குறாங்க, இந்த கிழவி வந்தா இப்படி வேலை செய்றீங்களே, என்ன காரணம்? பெருமானார் சொன்னார்கள், அம்மா ஆயிஷா, இது என் கதீஜாவின் தோழி என்றார்கள். என் கதீஜாவின் தோழி. இந்த தோழி கதீஜா இருக்கிற பொழுது வந்தால் கதீஜா இந்த பெண்ணிடத்தில் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள். வீட்டில் சமைச்சு கொடுக்கவும் அந்த பெண்மணிக்கு உபகாரம் செய்யவும் கதீஜா செய்ததை நான் செய்கிறேன் அம்மா என்று பெருமானார் சொல்லுகிறார்கள் என்றால் கதீஜாவோடு எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். பெருமானார் கதீஜா அல்லாமல் 10 மனங்களை முடித்தார்கள். அது அல்லாமல் மாரியத்துல் கிப்தியா என்ற ஒரு அடிமை பெண்ணையும் பெருமானார் மணக்கிறார்கள். பெருமானாரை விரும்பி நாங்கள் உங்களை மணமுடித்துக் கொள்ளுகிறோம் என்று சொன்ன பெண்மணிகள் மொத்தம் 68 பேர். நாங்கள் உங்களை மணந்து கொள்கிறோம், நேரடியாக வந்து நாங்கள் உங்களை மணந்து கொள்கிறோம் என்று சொல்லி மணமுடிக்காமல் திரும்பி போன பெண்கள் 68 பேர்கள் வரலாறு சொல்கிறது. கதீஜாவுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலாவை மணக்கிற வரலாறு, எப்படி மணந்தார்கள் வரலாறு சொல்கிறது, ஹதீஸ் நூல்கள் சொல்கிறது.